அம்மாடி, நிஜமாவே மாப்பிள்ள பூமியை கொலை பண்ணிட்டு வருவாருங்கிற? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு சித்தி? இப்ப மாமா கிட்டயே கேட்டு கன்ஃபார்மே பண்றேன் பாரு. ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. மாமா, என்ன மாமா? எங்க மாமா? நம்ம பூமி எங்க? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம பூமியை எங்க கூட்டிட்டு போனீங்க? அவ எங்க போயிட்டா? உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பூமி எங்க? செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா. இந்த நொடியிலிருந்து பூமிக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பதினாலாவது நாள் அன்னைக்கு காரியம் எல்லாம் பண்ணிட்டு பிண்டம் வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட வேண்டியதுதான். அபூர்வா, அதுக்கான ஏற்பாடு பண்ண. அண்ணன் முடிவு பண்ணிட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பூமியை எங்க பார்த்தாலும் நம்ம பேசக்கூடாது. பூமியை மாமா வீட்லயே விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா? இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா? இப்படி ஒரு துரோகம் பண்ண பூமிய டாடி கொன்னுட்டு வருவாருன்னு பார்த்தா உள்ளைய பெத்துக்கோன்னு மாமா கிட்ட விட்டுட்டு வந்திருக்காரு. ஏய், இங்க வேண்டாம், ஓரமா போய் பேசிக்கலாம் வா. ஓ, போலாம். காலையில இருந்து பூமி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காடா. கால் வலி எடுத்தா நானா அவ போயிட போறாங்க. நீங்க அதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அது இல்லடா, காலையில அவ ஏதாவது சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. மதியத்துல இருந்து பட்னியா இருக்காடா. பசி எடுத்தா ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு சாப்பிடுவா அப்படின்னு. இந்த உலகத்துல பசியோட இருக்க எல்லார பத்தியும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அது இல்லடா ககன், என்ன இருந்தாலும் அவ உன்னோட பொண்டாட்டிடா.
எங்க கண்ணு முன்னாடி மட்டும் செத்துறாத, வேற எங்கேயாவது போய் சாவு. டேய் ககன், என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? அம்மா, உங்களுக்கு தான் எதுவும் புரியலமா. she is just trying to gain sympathy. அந்த இறக்கத்தை பயன்படுத்திக்கிட்ட திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள கால் வைக்கலாம் ட்ரை பண்றாமா. வாயை மூடுறா. இறக்கப்பட்டதுக்காக யாராவது மழையில நனைஞ்சு சாகுற அளவுக்கு போவாங்களா? நீ கொஞ்சமாவது அறிவோடு தான் பேசுறியா? சொல்றா. இல்லம்மா, எனக்கு அறிவு இல்ல. அறிவு இல்லாமதான் இதோ இந்த பூமியை காதலிச்சம்மா. காதலிச்சுட்டு இவன் என் வாழ்க்கையில விளையாடுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்த. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அறிவில்லாதனாலதான். ஆனா இப்போ அறிவு வந்துருச்சு. அதனாலதான் இப்போ அலர்ட்டா இருக்கேன். அந்த மாயையில சிக்கினதுனால நீங்களும் புரியும் இன்னும் தெரியவே இல்ல. அதனாலதான் இப்போவும் நீங்க அந்த பூமிக்கு சப்போர்ட் பண்றீங்க. டேய், சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்த பூமி கிட்ட எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இதுக்கு எப்படிடா உனக்கு மனசு வருது? எனக்கு இப்ப மனசு எங்கம்மா இருக்கு? இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தது. இதோ அதையும் இந்த பூமி தான் கொன்னுட்டாமா.